கிடந்து அவனை தூக்கிறாங்க. சிரவணன் தூக்குறாங்க. சிரவணன் திணறியபடி தன்னுடைய கதையை சொல்கிறாங்க. தனக்கு வயதான பெற்றோர்கள் இருக்காங்க. தன்னுடைய வரவுக்காக அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பானத்தை பிடுங்க சொன்னான். தசரதர் மிகுந்த வருத்தத்தோடு பானத்தை பிடிங்கிறார். அந்த அம்பை வந்து பிடுங்குறாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிரவணன் இறந்து போயிடுறாரு. தசரதர் அவர் பெற்றோர் இருக்கும் இடம் சென்று, பெற்றோர் எங்கே இருக்காங்களோ அங்கே போய் பார்க்குறாங்க. நடந்ததை அறிந்து அவர்கள் தசரதரையே தாங்கள் தீக்குளிக்க விறகுகளை அடுக்க சொன்னார்கள். நீங்களே வந்து எனக்கு நாங்கள் தீக்குளிக்க போகிறோம், எங்களுக்கு விறகெல்லாம் அடுக்கி கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. மன்னரே, நாங்கள் புத்திர சோகத்தால் மடிய போகிறோம். நாங்கள் வந்து எதனால் இறக்குறோம் அப்படின்னா புத்திர சோகம். ஏன்னா எங்களுடைய மகன் வந்து இப்போ இல்லை. நாங்கள் புத்திர சோகத்தினால தான் மடிய போகிறோம். அதே போல் நீயும் புத்திர சோகத்தாலேயே மடிவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சபிச்சுட்டு அவங்க வந்து மகனின் உடலுடைய அக்னி பிரவேசம் செஞ்சிடறாங்க. தசரதர் அயோத்திபுரிக்கு போனதும் வசிஷ்டரிடம் நடந்ததையெல்லாம் தெரிவித்தார். தசரதர் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி வசிஷ்டத்தை சொல்கிறாங்க. முனிவர் அந்த தோஷ நிவர்த்திற்காக சரையு நதிக்கரையில் அஸ்வமேத யாகம் செய்து வைத்தார். ஸோ இதனால தான் தசரதருக்கு குழந்தைகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. ஸோ அடுத்து புத்திர காமஸ்டி. பின்னொரு சமயத்தில் தசரதர் தம்மிடம் வந்து கேட்ட ரோமபாதன் என்னும் அரசனுக்கு தமது மகளாகிய சாந்தா என்பவளை அவருக்கு மகளாக கொடுத்தார். ரோமபாதனும் பெண்ணை அழைத்து கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு சென்று வளர்த்து வரலாங்க. ஒரு சமயத்தில் அவருடைய தேசத்தில் மழையின்றி போகவே பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அதை நீக்க மன்னர் ஒரு காரியம் செய்தார். விபண்டகர் என்ற ஒரு முனிவர் ஒரு மான் மூலமாக பெற்ற மைந்தர் ரிஷ்யசுங்கர். விபண்டகர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து ஒரு மான் மூலமாக பெற்ற பையன்தான் வந்து ரிஷ்யசுங்கர். அவரை அழைத்து கொண்டு வரும்படி தேவதாசிகளை அனுப்பினார். யாரை கூப்பிடுறாங்கன்னா ரிஷ்யசுங்கரை கூப்பிடுறாங்க. எதுக்குன்னா மழை வர வைக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அவர்களும் ரிஷ்யசிங்கரிடம் சென்று தங்கள் ஆடல் பாடல்களை அவரை மயக்க அழைத்து வந்தார்கள். ரிஷ்யசிங்கரை போயிட்டு டான்ஸ்லாம் ஆடி கூப்பிட்டு வராங்க. அவர் நகரத்தில் அடியெடுத்து வைக்கும் போதே மழை பெய்தது. அவர் வந்து எந்த ஊருக்குள்ள நுழையிறாரோ அந்த ஊரில் மழை வரும் அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்ச ஒரு புண்ணிய பலன். அதனால் அவரை கூப்பிட்டு வந்தோடனே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சம் நீங்கியது. மன்னர் மகிழ்ந்து தன் மகளாகிய சாந்தாதேவியை ரிஷ்யசிங்க முனிவருக்கு மணமுடித்தார். ரிஷ்யசிங்கருக்கு அந்த சாந்தாதேவி இருக்கு இல்லையா, தசரதர்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்களே, அவங்களுக்கு மணமுடிச்சு விட்டாங்க. பிறகு மன்னருக்கு ஒரு மகனும் பிறந்தார். தசரதருக்கு இந்த சம்பவம் நினைக்கு வந்தது. தமக்கு புத்திர பெயர் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி ரிஷ்யசிங்கரை அயோத்திக்கு அழைப்பித்தார். ஸோ அயோத்திக்கு ரிஷ்யசிங்கரை கூப்பிட்டு வராங்க. அவரை கொண்டு ஒரு யாகமும் செய்வித்தார். அந்த ரிஷ்யசிங்கரை வச்சு ஒரு யாகம் பண்ணுறாங்க. அந்த யாக குண்டத்தில் இருந்து அக்னி பகவான் கையில் ஒரு பாயசம் இருந்த கூடத்தோடு வெளியே வராங்க. யார் வராங்கன்னா அக்னி பகவான் வெளியே வராங்க. தசரத மன்னரிடம் அதை கொடுத்து பின் மறைந்தார். தசரதிட்ட அந்த பாயச குண்டத்தை கொடுத்து மறைஞ்சிடுறாங்க. யாருன்னா அந்த அக்னி பகவான். யார் இந்த யாகத்தை செஞ்சு வைக்கிறாங்கன்னா ரிஷ்யசிங்கர் செஞ்சு வைக்கிறாரு. அப்போது யாகத்திலேருந்து நமக்கு அக்னி பகவான் வந்து கையில் ஒரு பாயசம் நிறைந்த குடத்தோடு வெளியே வந்து அதை வந்து தசரதத்துக்கு கொடுத்துட்றாங்க. தசரதர் அதை எடுத்துக்கொண்டு போய் கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி இப்படி 3 மனைவிகளுக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. கைகேயி ஏதோ ஒரு நினைவில் தன் கையில் இருந்த பாயசத்தில் கொஞ்சம் எடுத்து அருகே இருந்த மலையின் மீது எறிந்தாள். அம்மலையின் பெயர் அஞ்சனி. அங்கிருந்த ஒரு கழுகு அந்த பாயசம் தன் மேல் பட்டதும் அப்சர பெண்ணாக ஸ்வர்க்கம் போனாள். அங்கே அந்த கழுகு மேலே பட்டவனே அது வந்து ஒரு அப்சரஸ் பெண்ணாக மாறி ஸ்வர்க்கத்துக்கு போயிடுச்சு. அவள் ஸ்வர்ச்சலை என்னும் அப்சர பெண். பிரம்மதேவருடைய சபையில் நடனம் செய்பவள். பிரம்மதேவரால் சபிக்கப்பட்டு கழுகா மாறி இருந்திருக்காங்க. கைகேயி தேவபாதத்தை எரிவாள், அது உன் மீது பட்டதும் சாப நிவர்த்தி ஏற்படும் அப்படின்னு பிரம்மதேவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதன்படி தான் இப்போது நேர்ந்தது. அவங்க எதிர்ச்சியாக தான் கைகைக்கு நம்ம இதனாலன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க எதிர்ச்சியாக அது எரிய சூழ்நிலை வரும்போது அது அவங்க மேலே பட்டு சாப விமோசனம் கிடைக்குது. எல்லாமே பாருங்கள் ஒன்று அப்படியே ஜாயிண்ட் ஆகி நடக்குது. ஸ்வர்ச்சலை சாப விமோசனம் பெற்றாள். கௌசல்யா, சுமித்ரா 2 பேரும் தங்கள் பாகத்திலிருந்து சிறிது பாயாசத்தை கைகைக்கு கொடுக்குறாங்க. மூவருமாக பாயாசத்தை அருந்தினார்கள். மூவரும் கருவுற்றார்கள். கர்ப்பகாலத்தில் அவர்களிடம் வெளிப்பட்ட லட்சணங்களால் அவர்கள் பெறப்போகும் புத்திரர்கள் உத்தமர்கள் என்பதை மக்களும் அறிந்தார்கள். அந்த கர்ப்பகாலத்திலேயே அந்த 3 பெண்களும் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப லட்சணமாக இருந்தாங்க. அதுலேருந்தே தெரிஞ்சுது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் எப்படி இருப்பாங்க, உத்தமர்களாக வாழ போகிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு.